வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 7 நிமிஷ கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த சின்ன கேண்டில்ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 378.5 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, காப்பர் மார்க்கெட் ஓரளவு கன்சாலிடேட் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அந்த ஒரு காரணத்தினால, அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால ஓரளவு விட்டு காப்பர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு தெளிவான முடிவு கிடைச்சதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய திட்டமாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தொடர்ந்து அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி நம்ம மார்க் பண்ண அடுத்த சப்போர்ட் வரைக்கும் கீழே வந்துட்டு இறுதியாக ஓரளவு பவுன்ஸ் பேக் ஆகி 375.45 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம கன்சாலிடேட் ஆகுன்னு எதிர்பார்த்தா அந்த ப்ரைஸு ட்ரெண்டுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருந்தது. இதை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா காப்பர் அப்படின்ற கமோடிட்டி நம்ம வருஷ கணக்கில் பார்க்குறோம். சில செம்மே ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறப்ப ஓரளவு லாபம் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணுறது சகஜமாக நடக்கிறது தான். அதனால் என்னென்னா, இன்றைக்கி மார்க்கெட் 376 பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமெக்ஸ் மார்க்கெட் அடித்து பார்க்குறப்ப தெரியுது. நம்மளோட திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. காப்பரை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி, ஏன்னா அதிகமாக சரிவை சந்திச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல தெளிவான டைரக்ஷன் கிடைச்சதுன்னா காப்பரில் ட்ரேட் பண்ண என்டர் ஆகலாம். இன்னும் நமக்கு ஒரு தெளிவான டைரக்ஷன் கிடைக்கல. ஆனால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நீ டவுன் ட்ரெண்டில் தான் சாதகமாக இருக்குது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. நம்ம க்ளோஸாக காப்பர் மார்க்கெட்டை தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். நல்ல வாய்ப்பு கிடைக்கிறப்ப என்டர் ஆகலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.